தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படம் உருவாகிடுச்சு. படத்துடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட 80% முடிவடைந்து விட்டது. மீதமுள்ள 20% படப்பிடிப்பை நம்ம வினோத் அவர்கள் சபரிமலையிலிருந்து மீண்டும் வந்தவுடன் நடத்திருக்காராம். சமீபத்துல பாத்தீங்கன்னா வினோத் அவர்கள் சபரிமலைக்குமே சென்றிருக்காரு. சோ அவர் சாமி தரிசனம் பண்ண புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலாச்சு. ஜனநாயகன் படப்பிடிப்பு முடித்த கையோடு தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் வேலைகள்ல படு பிஸியாக செயல்பட்டு கொண்டும் இருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது தாவேகா கட்சியுடைய 2வது மாநில மாநாடு மதுரை மாவட்டத்துல மிக பிரம்மாண்டமாக நடந்தது. இதுவரைக்குமே தமிழக அரசியல்ல கூடாத கூட்டம் இந்த மாநாட்டிற்கு கூடியது அப்படின்னு பலருமே பல வகையில விமர்சனம் பண்ணிட்டும் இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி அவர்களுடைய பேச்சு தான் தற்போது ஹாட் டாபிக்காக மாறி இருக்கு. வழக்கம் போல திமுகவையும் பிஜேபியுமே வச்சு செஞ்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம ஹைலைட்டாக ஸ்டாலின் அவர்களை அங்கிள் அப்படின்னு அழைத்திருக்காரு. ஆகையால ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ற இந்த ஹேஷ்டாக தளபதி ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மக்களுமே சோசியல் மீடியாக்கள்ல ட்ரெண்ட் செய்யவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்கல்ல இந்திய அளவுல ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. சோ இந்த ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு தளபதி சொன்னதை பற்றி பல பிரபலங்களுமே பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு சம்பந்தப்பட்ட ஸ்டாலின் அங்கிளே தற்போது தளபதி அவர்களுடைய பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில பேசியிருக்காரு. அதாவது நான் அங்கிள்னா விஜய் யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ தளபதி அவர்களுக்குமே 50 வயதுக்கு மேல ஆக்கிவிட்டது. அப்படி பார்த்தா விஜய் அவர்களுமே அங்கிள் தானே அப்படின்றத MK ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.